Hello aspirants, welcome to G Leaders in Tamil. நான் தான் கோகுல். SSC ஸ்கேம் எத்தனை வீடியோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் போட்டு வச்சுருக்காங்க. தமிழில் அந்த அளவுக்கு யாருமே போடல. நானே பார்த்தீங்கன்னா SSC ஸ்கேம்னு சொல்லி 2 வீடியோ போட்டேன். 3வது வீடியோ போடுறேன். எனக்கே காண்டாகுது. நான் படிக்கணுமா வேணாமா ஒன்றும் புரியல. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் சென்டரில் மட்டும் நிறையா எப்படி சொல்கிறது ஆல்ஃபபெட்டிக்கல் நியூமரிக்கல் ஆர்டரில் வந்து அப்படியே லைனாக வந்து பாஸ் ஆன மாதிரி இருக்கு. அது வேணா காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் என்ன இருக்கு. 96, 97, 99, 2, 4, 6, 7, 8, 10, 14, 17, 18, 21, 22, 23 இந்த மாதிரி லைனாக போயினே இருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் லைனாலாம் வராது. இதுக்கப்புறம் 100 நம்பர் தாண்டி, அதாவது ரோல் வந்து 100 தாண்டி, 4 தாண்டி, 5 தாண்டி, 30 தாண்டி, 40 தாண்டி இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கு. சரியா? வேற என்ன இதில் சொல்லணும், வேற என்ன சொல்றதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. இதனால நான் ஏதாவது பண்ண முடியுமா, தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் முடியாது. உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா, தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கேம் பண்ணுறோம் ஒரு பக்கம், ஸ்கேம் பண்ணின்னு தான் இருக்கிறான். உயிரை ஊத்து படிக்கிறவங்க ஒரு பக்கம் உயிரை ஊத்து தான் படிச்சுன்னு இருக்கிறான். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு பேசுறதுனால வந்து எந்த ஒரு இதுவும் மாற போகிறதில்ல. மாறக்கூடியது நம்மளோட மைண்ட் செட்டை தான் இருக்கும். ஐயோ SSC நம்பக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. எங்கே தான் நம்ம ஏமாறல, எல்லா இடத்துலையும் நம்ம ஏமாந்து தான் கிடக்கிறோம். ஏதாவது ஒரு ஸ்கேமு, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று ஏமாத்துறது, இந்த மாதிரி தான் நம்ம டெய்லி லைஃப்ல வந்து போயிட்டு. ஸோ SSC வந்து ஸ்கேம் பண்ணுறது அப்படின்றது எல்லா 10ஓட 11 வந்து நமக்கு இருக்குது. இருந்தாலும் கவர்மெண்ட் வேலைன்றதை சூஸ் பண்ணிட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைன்றதை சூஸ் பண்ணிட்டோம். நீ என்ன ஆனால் ஸ்கேம் பண்ணிக்கோ. 150 கட் ஆஃப் வைப்பியா, 160 கட் ஆஃப் வைப்பியா, நீயும் வச்சுக்கோ. நான் 170க்கு வந்து நான் எய்ம் பண்ணுறேன், 180க்கு நான் எய்ம் பண்ணுறேன் என் Tier 1 மார்க்கை. உன்னால் என்ன பண்ண முடியும்? நான் படிப்பேன், என்னால் அதுதான் முடியும். உங்களால் என்ன முடியும்? படிக்க தான் முடியும். நீங்கள் போய் என்ன போராட முடியுமா, இல்லை எக்ஸாம் மெயினை கேட்க முடியுமா, இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஒன்றும் முடியாது நம்மளால். ரைட்டா? படிக்கிறதை தவிர ஒன்றும் முடியாது. ஸோ இனிமேல் வந்து என்ன பண்ணுங்கன்னா, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணணும்னு நினச்சின்னு படிக்காதீங்க. R1 எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னு படிங்க. 200 மார்க் டோட்டல் மார்க்னா உங்களை 190 மார்க் எடுக்கணும்டா அப்படின்னு நினச்சி படிங்க. 195 மார்க் எடுக்கணும்னு படிங்க. 390 மார்க் வந்து டோட்டல் மார்க்னா 380க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னு படிங்க. சரியா? அதாவது நான் நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு 50 ரூபா சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு சென்டரில் எவனோ ஒருத்தன் TCSலேருந்து உள்ள ஒருத்தன் ஏமாத்திருக்கான். அந்த அந்த என்ன SSCயில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களே பார்த்தீங்கன்னா ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? இதை நான் வந்து பெருசு பண்ணி ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஒரு ஒரு மண்ணும் புடுங்க போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் நம்ம தான் அப்படின்னு நினச்சின்னு படிங்க. எவன் என்ன ஸ்கேம் பண்ணாலும் பரவாயில்ல. இவனுங்கெல்லாம் ஸ்கேம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி என்ன பண்ண போறானுங்கன்னு ஒன்றும் புரியல. இவனுக்கு நல்லதா சர்வீஸாக பண்ண போறானுங்க. எத்தனை பேரை யாரை ஏமாத்த போறானுங்கன்னு தெரியல. நான் பாஸ் பண்ணும்போதே ஏமாத்தி பாஸ் பண்ணி நீ எக்ஸாம் சர்வீஸை மட்டும் ஒழுங்கா பண்ணுவியா, அதாவது வேலையை மட்டும் ஒழுங்கா பார்ப்பியா, ஒன்றும் புரியல எனக்கு. பண்ணின்னு போறோம், மண்ணு போட்டோம், காசு வாங்கின்னு ஏமாத்துறோம், ஏமாத்தின்னு போட்டோம். நம்மளால என்ன முடியும்? படிக்க முடியும், அதை மட்டும் பண்ணுங்க. சரியா? அடுத்து வரக்கூடிய SSC எக்ஸாம்ல நம்ம தான் டாப்ல இருக்கணும். நான் நம்மலான்றது நம்ம எல்லாரையும் சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சொல்றேன். உயிரை ஊத்து படிங்க, எல்லாம் நல்லா படிங்க. ஸோ எந்த ஸ்கேமாலையும் நம்ம தடுக்க முடியாது. எண்ட் ஆஃப் த டே இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். கட் ஆஃப் வந்து ஏறுது இறங்குது, ஐயோ நான் இதில் போச்சு, கிட்ட போச்சு, தூரமாக போச்சு, எனக்கு நார்மலைஸ் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலை அப்படின்ற கதையே ஆகலாம். நான் வந்து நேற்று தான் பார்த்தேன். நேத்தா எஸ் நேற்று தான் பார்த்தேன். MTSல வந்து ஒரு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு ஈஸியாக இருக்குது, இன்னொரு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா எக்ஸாம் வைக்கிறவங்க ஒரு ஒரு ஷிஃப்டை கஷ்டமாக வச்சுட்டு இன்னொரு ஷிஃப்டை ஈஸியாக வச்சுட்டு கஷ்டமான ஷிஃப்ட்டுக்கு 20 மார்க் 30 மார்க் நார்மலைஸ் பண்ணி அதுக்கு எல்லா எக்ஸாமையும் கஷ்டமாக வச்சுட்டு போகலாமே, எல்லா ஷிஃப்ட்டையுமே கஷ்டமாக வச்சுட்டு போகலாமே. என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னு ஒன்றும் புரியல. ரேண்ட் புலம்ப தான் முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஸோ ஒழுங்காக படிங்க, நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து எய்ம் பண்ணுங்க.
டோட்டல் ஃபுல் மார்க் எவ்வளோ? 200னா 200 எடுக்கணும், 190 எடுக்கணும். இந்த மாதிரி வந்து நினைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம் அதெல்லாம் வந்து நான் கேட்க மாட்டேன். எனக்கு லைக் போடுங்க, அது இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து எனக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நான் இதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணணும்னான்றது கூட எனக்கு ஒரு டவுட் தான். ஓகேவா? நான் இதை வந்து ரொம்ப பேசி பெருசாக்கி உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை. ஏன்னா எனக்கே வந்து ஒரு 10 பேர் பண்ணுற அளவுக்கு தான் நானே அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 2021 எழுதிட்டு இருக்கேன். 2022, 23 ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து நான் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ணி பார்த்தவனுக்கு திடீர்னு வந்து ஒரு ஃபெயிலு. இதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆகிருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜஸில். அதுக்கப்புறம் இப்போ டா லைவ் மார்க்லாம் பார்த்துருப்பேன் நீங்களே. நான் ஒரு 168 எடுத்திருப்பேன், அது எடுத்திருப்பேன், இது எடுத்திருப்பேன். என்னோட செலெக்ஷன் போஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா 167 தான். ஸோ என்ன சொல்கிறது, நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா இந்த எக்ஸாம் இந்த டியர் 1 நான் கிளியர் பண்ணியிருப்பேன், ஈவன் இது ஸ்கேமாக இருந்தாலும். ஸோ நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா இந்த டியர் 1 நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஈவன் என்னதான் இவனுங்க வந்து ஏமாத்தினாலும் என்ன பண்ணாலும் நம்மள கிளியர் பண்ணவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பாயிண்ட் தான் இருக்காங்க. ஸோ எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் ஜிஎஸ்ல தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸும், ஜிஎஸ்ஸும் இங்கிலீஷையும் தான் ஃபுல் ஃபோக்கஸ்ன்றதுனால ஒரே எக்ஸாமு எப்படியோ ஏமாற்றி ஏதோ பண்ணி ஏமாற்றிட்டு உள்ளே போயிட்டா வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி நான் இருந்தேன். டியர் பண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை போயின்னு இருக்குது. ஆல்ரெடி அரசுலாம் பண்ணிட்டானுங்க. ஸோ நகை 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 சொல்கிறது தான். காம்படிஷன் ஒரு பக்கம் ஹெவியாகின்னு இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கேமு, இந்த எஸ்எஸ்சி அது இது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவனே வந்து இங்கே எழுதினுக்கிறான், ஹோம் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக வந்து ஏன் உயிர் எடுக்கிறான், ஏன் வேக்கன்சியில் கை வைக்கிறான், வெயிட்டிங் லிஸ்ட்டும் இல்லை, அது பேர் என்ன, தொடர்ந்து எழுதினவனே கெத்துக்காக எழுதினுக்கிறான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய போஸ்ட்ல தான் இருப்பான், ஹோம் ஸ்டேட்டில் தான் இருப்பான், அகைன் வந்து மறுபடியும் வந்து எழுதி வெறுப்பேற்றுறான், அவன் வந்து எனக்கு கட் ஆஃப் ஏற்றி விடுறான் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வயிறு எரிஞ்சுன்னு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேமுன்னு ஒன்று போயின்னு இருக்குது. ஆல்ரெடி இவனுங்க தொல்லை தாங்க முடியல, இப்போ ஸ்கேமு. ஆனால் என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், மார்க் அதிகமாக தான் ஸ்கோர் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதனால வந்து எப்படி சொல்கிறது, இதை பேசுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பிரயோஜனம் தான். நம்மளோட சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஏதோ ஒரு குரூப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தப்பு பண்றதுனால தான் இப்போ நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம், பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் பட்டிருப்போம், தெரியல. ஓகேவா? இனிமே படுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் படுவோம். பட் அதுக்கு இது பண்ண மாதிரி இருக்கு. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆனீங்க, ஆவீங்க, கண்டிப்பா ஆவீங்க. நல்லா படிக்கிறவங்க, எஃபோர்ட் போடுறவங்க கண்டிப்பா ஆகிதான் ஆகணும். ஓகேவா? அதெல்லாம் எஃபோர்ட் போடுறவங்க வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா வந்து ஏதோ ஒன்று பண்ணி பாஸ் ஆகிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸராக ஏதோ ஒன்று ஆனீங்கன்னா கொஞ்சம் இந்த கரப்ஷனு அது இது அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாமல் இருங்க. சுச்சுவேஷன் அப்படின்றது மனுஷங்களை வந்து மாற்றும். எல்லாருமே வந்து சூழ்நிலை கைதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு எல்லாமே ஒரு லிமிட்டு தானே. ஸோ பார்த்துக்கோங்க, அடுத்தவங்க வயிற்றுல வந்து அடிக்காமல் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் சொல்ல வருவேன். வேறு பெருசாக வந்து எதுவுமே தெரியல. சரி, ஓகேங்க, நான் இதோட வந்து கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.